மந்திரங்கள்லாம் ஒன்று ரட்சிக்கட்டும் அப்படிங்கிறார். வேத மந்திரங்கள்லாம் ரிஷிகளுடைய வாக்கால் தான் வரணும், மனுஷனுடைய வாக்கால் தான் வரணுமே தவிர யந்திரங்கள் மூலமாக வரப்படாது. ஏதோ டேப்பை போட்டுவிட்டேன், பென்ட்ரைவில் போட்டுவிட்டேன், வேறு ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், சும்மா ஒரு பட்டன் அமைக்கினா போதும், அது மாட்டில் சொல்லிட்டு இருக்கோம். அது சரியில்லை. ஏன்னா வேதம் ரொம்ப பவித்திரமான விஷயம். அந்த சாங்டிட்டியை மெயின்டைன் பண்ணினாதான் ரட்சிக்கும். ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாக யத்யப்யதீதாக சக ஷட்பிரங்கைஹி. சனசுஜாதிகத்தில் போய் சொன்னாள், ஆச்சாரம் இல்லாமல் இருக்கக்கூடியவனை வேதம் ரட்சிக்காது. அதனால தான் ஆச்சார பிரபுவோ தர்மோ தர்மஸ்ய பிரபு ரிச்சிதான் நாம் சஹஸ்ரநாமத்தில் சொல்லிட்டு இருக்கோம். ஆச்சாரம் இல்லாதவன்கிட்ட வேதம் எப்போ இவனுக்கு ரொம்ப தேவையோ அப்போ இவனை விட்டுட்டு போயிடும். எது போல தெரியுமான்னா, ரெக்கமுடைச்ச பட்சி கூடுலேருந்து பறந்து போகிற மாதிரி நீடம் சகுந்தா இவ ஜாதபக்ஷா அப்படின்னு சனசுஜாதிகத்தில் போய் சொல்லியிருக்காள். அதனால் ஆச்சாரம் ரொம்ப முக்கியம். அது ஆச்சாரங்கிறது பத்திய மாற்றமாக மருந்து கொடுக்குறார் டாக்டர். அந்த மருந்து சரீரத்தில் ஒட்டணும், இவனுக்கு வியாதி குணமாகணும் தான் ஆகார நியமத்தில் இருக்கக்கூடிய பத்தியமும் முக்கியமே. வயறு சரியாக இல்லை, வயறு அப்செட்டாக இருக்குன்னு டாக்டர்கிட்ட போனால் ஏதோ மருந்து கொடுத்தார், 3 நாளைக்கு சாப்பிடுனார். 3 நாள் ஆச்சு, அவனுக்கு ஒன்றும் வயிற்று வலி குறையலை, லூஸ் மோஷன்ஸ் எல்லாம் சரியாகலை, அப்படியே தான் இருக்குது. திரும்பி வந்தான் டாக்டர்கிட்ட. 3 நாளைக்கு 9 வேளை நீங்கள் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டுட்டேன், ஒன்றும் குணமாகலை, வயிறு அப்படியே இருக்குது, அப்செட்டான வயிறு அப்படியே இருக்குன்னா நீ என்னடா ஆகாரம் சாப்பிட்டேன்னா, நான் மட்டும் எனக்கு நாக்கு அடக்க முடியாது, பஜ்ஜி போண்டா எண்ணெய் பலகாரம் தான் சாப்பிட்டேன்னா. வயல் சரியாக இல்லாத போது போய் பஜ்ஜி போண்டா சாப்பிடலாமா? ஆகாரத்தில் பத்தியம் இல்லைன்னா அந்த மருந்து போய் பிடிக்காது. அது மாதிரி வேத மந்திரங்கிறது மருந்தாட்டமாக அது பிடிக்கிறதுக்கு ஒரு பத்தியமான ஆகாரம் வேணும்னா ஆச்சாரம் தான் அந்த பத்தியம். ஆச்சாரம் இருந்தால்தான் வேத மந்திரங்கள் பலத்தை கொடுக்கும். அதனால் நீ எந்தெந்த வேத மந்திரங்களுக்கெல்லாம் சிரவணம் பண்ணுறியோ அது வேதங்கள் ரிஷிகளுடைய வாக்கிலேருந்து வந்திருக்கக்கூடாது. ரிஷிமுகாச்சுதாக, அது 2 விதமாக அர்த்தம் பண்ணோம். மந்திராச்ச ரிஷிமுகாச்சுதாகான்னு சொன்னால், மந்திரம்னு சொன்னாலே ரிஷிகளுடைய வாக்கிலேருந்து வந்தது தான். அப்போ தான் மந்திரம். அது நானாக ஏதோ ஒன்று எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னாக்க அது மந்திரம் ஆகாது. ரிஷிகள் வாக்கிலேருந்து வந்தால் தான் மந்திரம். அந்த மாதிரி ரிஷிகள் வாக்கிலேருந்து வந்து ஆர்ஷ பிரயோகமாக இருக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் ஒன்று ரட்சிக்கட்டும்னு ஒரு அர்த்தம். அது சொல்கிறவாளும் ரிஷியோ ரிஷியுடைய பரம்பரையில் வந்தவாளாக இருக்கணும். அப்போ தான் அந்த மந்திரங்களுக்கு எஃபெக்ட் இருக்குமே தவிர யந்திரம் மூலமாக போட்டுவிட்டால் அது ஒன்றும் பலத்தை கொடுக்காது. இது வால்மீகி அன்றைக்கே திரேதாயுகத்திலேயே சொல்லியிருக்கார்.